Shalom. This morning, as we prepare ourselves for the Lord's Supper, இந்த காலை வேளையிலே திருவிருந்துக்கென்று நாம் ஆயத்தம் செய்யும் வேளையில் we're going to meditate Ephesians chapter 5, 7 to 14. தியானத்துக்கு எபேசியர் 5:7-14 வரை. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கம் ஆகும். வெளியரங்கம் ஆகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். Therefore, do not be partakers with them, for you were formerly darkness, but now you are light in the Lord. Walk as children of light. For the fruit of light consists in all goodness, righteousness, and truth, trying to learn what is pleasing to the Lord. Do not participate in the unfruitful deeds of darkness, but instead even expose them, for it is disgraceful even to speak of the things which are done by them in secret. But all things become visible when they are exposed by the light. For everything that becomes visible is light. For this reason it says, awake sleeper, arise from the dead, and Christ will shine on you. Paul says, do not be partakers with some people. பவுல் இங்கே ஒரு சிலரோடு நீங்கள் பங்கு கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். Who are those people that we are not supposed to be partakers with? யார் அவர்கள் நாம் பங்கு கொள்ளக்கூடாது? Verse 5, 5ஆம் வசனம், that we looked at last week. Immoral people, காம விகார மக்கள், covetous people. பொருளாசை மக்கள், Stay away from them. அவர்களை விட்டு விலகுங்கள். Why shouldn't we be partakers with them? ஏன் நாம் அவர்களோடு பங்கு கொள்ளக்கூடாது? Partaking mean do not be partakers does not mean you cannot be friends with them. பங்கெடுக்க கூடாது என்று சொல்லும் பொழுது அவர்களிடத்தில் நண்பர்களாக இருக்க வேண்டாம் என்று அல்ல. It is about whether you do the same things that they are doing. அதாவது அவர்கள் செய்கிற காரியங்களை நாமும் செய்கிறோமா? Partaking, the word partaking. பங்கெடுப்பது. You know, when Jesus broke bread, they partook with him. இயேசு அப்பம் பிக்கும் போது அவர்கள் அவரோடு கூட பங்கெடுத்தார்கள். They break bread and they share. அப்பம் பிட்டு பகிர்ந்து கொண்டார்கள். So what Paul is saying is there's not nothing to do with not friending பவுல் என்ன சொல்கிறார்? unbelievers or people who are involved in sin. அவிசுவாசிகளோடு அல்லது பாவத்தில் இருக்கிற மக்களோடு கூட நாம் பங்கெடுப்பது சரியல்ல. No. Paul is not saying do not be sorry. He's not saying do not be friends. அவர்களிடத்தில் நண்பர்களாக இருப்பது வேண்டான்னு சொல்லல. Do not partake in what they are doing. அவர்கள் செய்கிறதுல நாமும் பங்கெடுக்க கூடாது. There must be a difference. You can be friends, but there must be a difference between you and ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அவர்களோடு நண்பர்களாக இருக்கலாம். But you don't do the things that they are doing. ஆனா அவர்கள் செய்கிற காரியங்களை நாமும் செய்யக்கூடாது. That's the difference what Paul is saying. அந்த வித்தியாசம் தான். Do not be partakers பங்கெடுக்காதீங்க with people who are immoral. அதாவது பாவத்துல காம விகாரத்துல Immoral, moral life out. அதாவது அவங்களுடைய moral life அவுட்டா இருக்கு. Do not partake with them. அவர்களோடு பங்கெடுக்காதீங்க. Do not do the same things they are doing. அவர்கள் செய்கிற அதே காரியத்தை நாம் செய்ய. Those who are covetous, யாரெல்லாம் பொருளாசை கொண்டிருக்கிறாங்களோ, always me, stingy, எப்பொழுதும் நான் more money. கஞ்சத்தனம், எப்போதும் காசு வேணும். Do not join them in doing what they are doing. அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்கிற காரியங்களை செய்ய வேண்டாம். Have a limit. There must always be a limit. ஒரு லிமிட் இருக்கணும். As Christians, we need to know what is the border that we cannot cross. கிறிஸ்தவர்களாக நமக்கு தெரியணும் நம்முடைய எல்லை எங்க. அது a mature believer knows there is a border. முதிர்ந்த வாலிபர் மக்கள் விசுவாசிகளுக்கு தெரியும்
எது There தாண்டக்கூடாது. is a border in what we do. நாம் செய்கிறது எல்லாவற்றிலும் ஒரு எல்லை இருக்கு. If there is no border for our life, நம்முடைய வாழ்க்கையில ஒரு எல்லை இல்லாவிட்டால் then there is no meaning of Christ in us. அப்படின்னாக்கா அப்படி செய்வோமானால் கிறிஸ்து நம்மளதுல இருக்கிறது அர்த்தம் இல்லை. What is your border? உங்களுடைய எல்லை என்ன? That when there is a border, it means you cannot cross this line. எல்லை இருக்குமானால் அந்த கோட்டை தாண்டக்கூடாது. I can go with you, நான் உன்னோடு கூட போவேன், but I will not cross this line. ஆனால் இந்த கோட்டுக்கு அந்தாண்ட நான் தாண்ட மாட்டேன். We are friends, நம் நண்பர்களா இருக்கிறோம், but this is where the maximum I will go with you. இந்த அளவோடு தான் நான் உங்களோடு போவேன். Why ஏன் is Paul telling us to do this? ஏன் பவுல் இதை சொல்லுகிறார் நாம் செய்வதற்கு? Because we are no longer children of darkness. காரணம் நாம் இருளின் மக்கள் அல்ல, பிள்ளைகள் அல்ல. If Christ's light has shined on us, கிறிஸ்துவனுடைய ஒளி நம்மிடத்துல பிரகாசித்திருக்குமானால் we are no longer in darkness. நாம் இருளிலே அல்ல. We were once children of darkness, ஒரு காலத்திலே நாம் இருளிலே வாழ்ந்தோம். but when Christ's light shines on us, ஆனால் கிறிஸ்துவனுடைய ஒளி நம்ம மேல பிரகாசிக்கும் போது how can we still be in darkness? எப்படி நாம் இன்னும் இருளிலே வாழ முடியும்? I was sitting with such a shameful thing yesterday. I was sitting in a room with someone. நேற்று ஒரு ரூம்ல யாரோட உட்கார்ந்து கொண்டிருந்தார். Met someone. ஒருவரை சந்தித்தார். I went tuition with this fella. இந்த நண்பனோடு அவர் டியூஷனுக்கு போனார். Many years. பல வருஷங்களுக்கு முன்பாக. Met again. Hey, you. Then we just talking. பேசிக்கிட்டே இருந்தோம். Then he said, he's a Punjabi fella. அவன் வந்து ஒரு பஞ்சாபி, வங்காளி. No, Punjabis love to do this, right? It's part of the culture. I'm not saying all, but generally they love பொதுவாக அவங்களோட கலாச்சாரம் அதுதான். love to drink. ஓ, குடிக்கிறதா? நான் என்ன, It's part of the dictionary. அவங்களுடைய அகராதியில அது ஒரு பகுதி. So he was telling me, of course, so சொல்லிட்டு talking, இருந்தான். and he said பேசிட்டே he's very naughty in school those days. அந்த நாட்கள்ல பள்ளிக்கூடத்துல We ரொம்ப know. விளையாட்டு. Then we're talking about friends. நண்பர்களை குறித்து Because பேசிக்கின்றோம். we played football together, we went for tuition together. பந்து விளையாடு கொண்டிருந்தோம். Okay. டியூஷன் But போயிருந்தோம். we forgot each other, so that's ஆனா why we just ஒருத்தர் மறந்து விட்டோம். many years பல வருஷங்கள். just talking. And then he said, I was very naughty in school, very, very mischievous. யாரு? That I also was naughty now. பள்ளிக்கூடத்துல ரொம்ப விளையாட்டு. And then he said, I met this boy that day, இந்த பையனை அவர் சந்தித்தார். Christian boy, கிறிஸ்துவ who பையன். also I know, அவனையும் அவருக்கு தெரியும். another church in Taiping. வேற ஒரு சபையில So உள்ள. we're talking. I said, he came up to me, அவன் வந்து சொன்னான், talking, and I said, come, smoke with அவன் me. சொன்னான், அவன் பார்த்து, ஏய் வா சிகரெட் பிடின்னு சொன்னான். And then he said, I told him I do not smoke already. நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் பிடிக்கத்தில்லடான்னு. I stopped already long time. நான் ரொம்ப And then காலத்துக்கு Christian முன்னாடி brothers asking this Punjabi, hey, you are. இந்த கிறிஸ்தவ நண்பர் அவன் கேட்கறான், ஏய் நீயாடா, You stop smoking, நீ புகைப்பிடிப்பதை நிப்பாட்டிட்டியா? Then he's telling, the fellow say, okay, never mind. We go for drinks later. பரவாயில்ல நம்ம அப்புறம் போய் தண்ணி போடுவோம். And then the Punjabi fellow is telling, I told the fellow, I don't drink anymore already. அந்த பஞ்சாபி பையன்ட்ட நான் சொன்னேன், நான் இப்போ இல்ல பஞ்சாபி பையன் சொல்றான், அவன்கிட்ட சொன்னேன், நான் குடிக்க மாட்டேன் இப்ப. And he said, no, I don't do all these things anymore. இப்போ நான் இதெல்லாம் செய்யறது இல்லைன்னு சொன்னான். But it's the Christian fellow who is asking him, hey, you don't do already. அந்த கிறிஸ்தவ பையன் கேட்கறான், டேய் நீ இதெல்லாம் சாப்பிடுறது இல்லையான்னு, செய்யறது இல்லையா? It's the opposite of what is happening, இது எதிர்மாறா இருக்கு. See, we were trapped in a place lah. So we were just talking. நாம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், பேசிட்டே இருந்தோம். And just telling, I met this fella, I met this fella, I met this fella, I met this fella. நான் இவனை சந்திச்சேன், அவனை சந்திச்சேன். Telling, ayyo, this fella I know, Christian fella is asking him to smoke, to drink. இந்த கிறிஸ்து பையன் கேட்கறான், வட புகை பிடிப்போம். But they go to the one of the big churches, ஆனா இவனுங்கெல்லாம் பாருங்க பெரிய பெரிய சபைகளுக்கெல்லாம் போவாங்க.
a surprising thing that this Punjabi fella, I'm just like, hey, this fella is telling me he has changed. ஆச்சரியமா இருக்குது. இந்த பஞ்சாபி பையன் சொல்றான், நான் அதான் இவன் மாறி. Maybe sometimes, maybe because of health, maybe because of some. ஒருவேளை உடல்நிலைக்கா அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்கு. What I'm saying is, you know, if you generally know Punjabis, you know this is their lifestyle. பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானாக்க Right. இந்த வங்காளிங்கெல்லாம் நல்ல தண்ணி அடிப்பாங்க. It is part of their society, இது அவங்களுடைய சமுதாயத்தின் not culture, society. இது அவங்களுடைய But சமுதாயம். to tell that I have changed, நான் மாறிட்டேன்னு சொல்லுவது, that is what we are called to be. அதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் செய்யுது. Once the light, but this guy doesn't know Christ, of course. ஆனா இவனுக்கு He changed not because of the light of Christ, கிறிஸ்துவினால அவன் மாறல, other reasons. மற்ற காரணங்கள். But what I'm saying is, there's another believer there who has not been shown the light of Christ. ஆனா அங்க ஒரு விசுவாசி இருக்கான், அவனுக்கு அந்த ஒளி பிரகாசிக்கல. Shameful வெக்கமா இருக்கு. of what people do in secret. மக்கள் ரகசியமா என்ன செய்றாங்க. The father is a former lay leader of another church. இந்த பையனுடைய அப்பா சபையில ஒரு மூப்பரா இருந்தார். If we receive the light of Christ, கிறிஸ்துவினுடைய ஒளியை நாம் பெற்றிருப்போமானால், there must be some change that comes in us. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். Do not partake in the things that other people do. மற்றவங்க செய்கிற காரியங்களை நீங்கள் பங்கெடுக்காதீங்க. Paul says this, பவுல் சொல்லுகிறார், if the light of Christ comes upon you, கிறிஸ்துவினுடைய ஒளி உங்களிடத்தில் வந்திருக்குமாகில், our motive of life changes. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் மாற வேண்டும். We start to aim to please God. நம் கிறிஸ்துவை பின்பற்ற நம்முடைய குறியா இருப்போம். Is God pleased with what I'm doing? ஆண்டவர் நம்மளை பார்த்து பிரியமாயிருக்கிறாரா நாம் செய்கிறதுல? A Christian's ஒரு desire is always must be to please the Lord. கிறிஸ்தவர்களாக நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவின் பிரியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Am I pleasing the Lord? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா? Light ஒளி transform. அதை மாற்றும். Light ஒளி pushes away darkness. இருளை தள்ளிவிடும். Light enables us to see. ஒளியானது காரியங்களை பார்க்க செய்யும். And if the light of Christ comes upon us, கிறிஸ்துவினுடைய ஒளி நம்மிடத்தில் வருமாகில், how can we still walk in darkness? நாம் எப்படி இன்னும் இருளிலே நடக்க முடியும்? How can we still lead people into darkness? எப்படி நம்ம மக்களை இருளுக்கு நடத்தி முடியும், போக முடியும்? What happens is we shut the light of Christ. என்ன ஆகுது? நம் கிறிஸ்துவினுடைய ஒளியை அடைத்து I விடுகிறோம். don't know what we use to shut the light. என்ன வைத்து நம்ம அடைக்கிறோம் தெரியாது. Some people put blinds. சிலர் ஏதாவது போடுவாங்க. Don't shine on me now. I don't want to see the light. அந்த ஒளி என்னையில் பிரகாசிக்க வேண்டாம், நான் பார்க்க விரும்பல. You know what's darkness? இருள்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? Do you know that when it's dark, இருளா இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? some parts of you get awakened. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு சில உறுப்புகள் உயிர் வரும். Do you know what I'm talking about? You know, you get excited at night. இருளிலே பிரகாசம் அடைவோம், பிரகாசம் அடைவோம். You know, at night இருளிலே is where people break into houses. அவங்க வீட்டுல உடைச்சு போவாங்க. It is night that people go and drink. இருளில தான் போய் குடிப்பாங்க. It is night that people do all kinds of sexual sins. இருளில தான் இல்லாத காம பாவங்களை செய்வாங்க. I'm not saying only night lah, but at night, ராத்திரில தான் why you get extra excited. இருள்ல எனக்கு இருள்ல தான் பரவசம் அடைவாங்க. Let's do this. இது செய்வோம். Night, it is very, when it suddenly becomes dark, something arises in us. இருள் வரும்போது நமக்குள்ளாக என்னமோ எழும்புது. Daytime all normal. பகலெல்லாம் சரியா இருக்கும். Suddenly one fellow wake up in the night. திடீர்னு ஒருவன் நமக்குள்ளாக எழும்புவான். Why? ஏன்? It's just to do wrong is always at night lah. தப்பு செய்வது இருள்ல தான் நடக்கும். Something about darkness. இருளை குறித்து ஒரு காரியம். Examine ourselves. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். Most of the time we do wrong.
அநேக சமயத்தில் நம்ம தப்பு செய்கிறோம். Especially when you're younger. நம் வாலிபர்களாக இருக்கும்போது It's in the dark. இருள தான். Because that's our nature. இது நம்முடைய சுபாவம். But when the light comes, ஆனால் ஒளி வரும்போது all these things இவைகள் எல்லாம் must disappear. இதெல்லாம் மறைந்து போக வேண்டும். It must disappear. அது மறைந்து போக வேண்டும். Some of us shut out the light. சிலர் நம்ம ஒளியை தடுத்து விடுகிறோம். That is why we are still not transformed. அதனால தான் நம்ம இன்னும் மறுரூபமாக விட. This morning, இந்த காலை வேளையில there was once we were like this. ஒரு காலத்துல இப்படி இருந்தோம். But now இப்பொழுது we are no longer called to be in darkness. நம்ம இருள்ல இல்ல. Come into the light. ஒளிக்குள்ளாக வாங்க. Come into the light of Christ. கிறிஸ்துவினுடைய ஒளிக்குள்ளாக வாங்க. Jesus Christ can shine into your life. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒளி But when பிரகாசிக்கிறார். he shines, அவர் ஒளி பிரகாசிக்கும் போது he will also expose many things in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். Things that you do not know that were there. நமக்கு தெரியாத காரியங்கள் அங்க இருக்குது, ஆனா நம்ம தெரியாம இருந்திருப்போம். Do you know what is under your bed? உங்க படுக்கை கீழே என்ன இருக்கு தெரியுங்களா? Your home bed I'm talking. Do you know what is under your bed? உங்க வீட்ல இருக்கிற படுக்கையின் கீழே என்ன இருக்கு தெரியுங்களா? Sometimes 10 years things are hidden there. சில சமயத்துல 10 வருஷம் காரியங்கள் கூட அங்க மறைந்திருக்கும். Things that fall off the bed. படுக்கையில இருந்து விழுந்திருக்கும். When under, அது கீழே போச்சு. we forgot about it. அதை மறந்தே போயிட்டோம். It is lying there. அது அங்கதான் covered with dust. தூசிலாம் நிறைஞ்சிருக்கு. One day when you go under, how do you sweep? Some people you just without looking you put the broom under the bed and sweep. Okay? சிலர் கண்ணை மூடிக்கிட்டே மிளகு மரம் எடுத்து பார்க்காம, no look, they just push the broom under in faith. விசுவாசத்துல அப்படியே உள்ளுக்கு தள்ளி எழுப்பாங்க. Correct? We all do that. How many of us look every time? Go and look. Man, we don't look. அப்படி பார்க்க மாட்டோம். We just put the vacuum or the broom under. சும்மா அந்த வேக்யூமோ அந்த விளக்கு மாதிரியோ. I'm not talking about single bed. I'm talking about double bed. Single bed very easy can. Single bed இல்ல, double bed. Some of you lift up the bed and double bed. I'm talking about double bed. Cannot lift up. Double bed தூக்க முடியாது. If one day ஒரு நாள் you shine the torchlight under your bed, உங்க படுக்கை கீழே அந்த torch light அடிச்சு பாருங்க. You will find things that have gone forgotten. அங்க இருக்கிற காரியங்கள் ரொம்ப காலமாச்சு மறந்து போச்சு. Suddenly you find it there. திடீர்னு பார்க்குறோம் அங்க இருக்கு. Because when light shines, ஏன்னா ஒளி பிரகாசிக்கும் போது it will show what is hidden. என்ன மறைந்திருக்கோ அதை காண்பிக்கும். And our life is like that. நம்முடைய வாழ்க்கையும் அப்படியா இருக்குது. When the light of Christ comes into our life, கிறிஸ்துவினுடைய ஒளி நமக்குள்ளாக வரும்போது it will expose us. அது நம்மளை அப்படியே வெளியரங்கமாக காண்பிக்கும். It will expose our pride. நம்முடைய பெருமையை காண்பிக்கும். It will expose our greed. நம்முடைய பொருளாசையை காண்பிக்கும். And many things. மற்றும் பல காரியங்கள். But if you ask the Lord to shine in your life, அப்படி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்பீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய ஒளி என்னிடத்துல பிரகாசிக்கட்டும். if you really receive Christ, நீங்க கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, the Lord will expose things. ஆண்டவர் நிச்சயமா அதை வெளிப்படுத்துவார், காண்பிப்பார். Expose is Tamil is, in Malay I would say membongkarkan. Bongkarkan, what is hidden? மறைந்திருக்கிறதை அது வெளிப்படையாக காணப்படும். That's the power of Christ. அதான் கிறிஸ்துவினுடைய வல்லமை. Shall we stand? எழுந்து நிற்போம். The psalmist says this. சங்கீதக்காரர் விதமாய் சொன்னார், Your word is a lamp
உம்முடைய to my feet. வசனம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது, என் Let me கால்களுக்கு tell you, church, தீபமாயிருக்கிறது. when we read, the more we read the word of God, எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் படிக்கிறோமோ the more God will show அந்த அளவுக்கு தேவன் நமக்கு things காண்பிப்பார். in our life. நம்முடைய வாழ்க்கை The more He will shine, அந்த அளவுக்கு அவர் நம்மளே பிரகாசிப்பார். the more we'll be transformed. அதே விதத்துல நம்ம மாற்றப்படுவோம். Heavenly Father, பரலோக பிதாவே, even as we read this portion of scripture, இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்திருக்கையில் we thank you for the light of Christ upon our life. கிறிஸ்துவனுடைய ஒளி எங்களுடைய வாழ்க்கையில இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். Lord, help us not to have a form of godliness ஆண்டவரே, நாங்கள் பக்தி எனும் வேஷத்தை தரித்துக் கொள்ளாமல் where we come to church நாங்கள் சபைக்கு வரும்போது and have a form of Christianity in our lives, கிறிஸ்தவம் என்னப்படுகின்ற ஒரு வேஷத்தை தரித்தவர்களாய், but missing the light of Christ in our life. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஒளி எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் காணப்படும். Lord, we pray, forgive us, Lord, ஆண்டவரே, எங்களை மன்னிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். for being in darkness, though we are in church. நாங்கள் சபையில இருந்தாலும் இருளில் வாழ்ந்திருக்கோம், எங்களை மன்னியும். Today I pray, O God, that you, through your grace, shine your light upon us. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய ஜெபம் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஒளி எங்களிடத்துல பிரகாசிக்கட்டும். It is your light that will transform us. உம்முடைய ஒளி மாத்திரமே எங்களை மாற்றக்கூடும். By the power of your word, உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமையினாலே, by the power of your spirit, உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே, and through your blood, உம்முடைய இரத்தத்தினாலே wash us, எங்களை கழுவும், make us white. எங்களை வெண்மையாக்கும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Amen. ஆமென்.